ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமணத்திற்கான சுப முகூர்த்த நாள் குறிப்பது எப்படி? நம்ம வீடுகளில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு சில குறிப்பிட்ட நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம நடத்துவோம். அந்த வகையில் சுப நிகழ்ச்சிகள்லேயே மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் தான். அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த திருமணத்தை நம்ம ஒரு சாதாரண நாளில் செய்ய மாட்டோம். அதனால் திருமணம் செய்யக்கூடிய மணமகன் மற்றும் மணமகளுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட காமிச்சு அந்த மணமகள் மற்றும் மணமகனுக்குரிய ஜாதகப்படியான நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல நாள் சுப முகூர்த்த நாளாக இருக்கக்கூடிய நாளான்னு பார்த்து அத்தகைய நாளில் தான் நம்ம அந்த மணமகளுக்கும் மணமகனுக்கும் திருமணத்தை செய்து வைப்போம். அந்த வகையில் ஒரு திருமணத்திற்கான சுப முகூர்த்த நாளை குறிப்பது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படி ஒரு திருமணத்திற்கான சுப முகூர்த்த நாளை குறிக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அந்த வகையில் முதல் விதியாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் மழை மாதத்தில் நடைபெறக்கூடாது அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும். அதாவது மழை மாதம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி அல்லது 2 அமாவாசை வந்துச்சு அப்படின்னா அந்த மாதம் மழை மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக தமிழ் மாதத்தில் திருமணம் நடைபெறும் பொழுது ஏதாவது ஒரு தமிழ் மாதத்தில் தான் திருமணம் நடைபெறும். அந்த திருமணம் நடைபெறக்கூடிய தமிழ் மாதம் மழை மாதமாக இருக்கக்கூடாது. மழை மாதம் என்பது அந்த மாதத்தில் 2 பௌர்ணமியோ அல்லது 2 அமாவாசையோ வருவதான் மழை மாதம் நம்ம சொல்கிறோம். அடுத்த விதியா திருமணம் தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, தை, பங்குனி இந்த 6 மாதங்களில் மட்டும்தான் திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. மீதி உள்ள 6 மாதத்தில் ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி இந்த 4 மாதங்களையும் ஆன்மீகத்துக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த 4 மாதங்களை இறை வழிபாட்டுக்கு உரிய மாதங்களாக ஏற்படுத்தி வச்சுருக்கனால அந்த 4 மாதங்களில் திருமணம் நடத்தக்கூடாது அப்படின்றதையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. மீதமுள்ள 2 மாதங்களான ஐப்பசி, கார்த்திகை இந்த 2 மாதங்கள் மழை காலமாக இருப்பதனாலும் அதுக்கப்புறம் விவசாயம் நடைபெறக்கூடிய காலமாக இருந்ததுனாலும் அந்த 2 மாதங்களையும் திருமணம் நடைபெறுவதை தவிர்த்துட்டு தான் வந்துட்டாங்க. ஆக அந்த அமைப்பில் நம்ம தமிழ் மாதங்கள் 12 மாதங்களில் திருமணத்தை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, தை, பங்குனி இந்த 6 மாதத்துலேயே நடத்தலாம். மற்ற 6 மாதங்களில் திருமணம் நடத்தாமல் இருப்பது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் நவீன கால சூழ்நிலையில் பார்த்தோம்னா ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதிரியான அனைத்து மாதங்கள்லேயும் அதாவது ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த 3 மாதங்களை தவிர மற்ற 9 மாதங்கள் அனைத்துலையுமே திருமணம் நடைபெறதான் செய்யுது. அடுத்த விதியாக பார்த்தோம்னா திருமணம் அந்த திருமண முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தமாக இருக்கணும். அதாவது சுக்லபட்சம் அப்படின்பாங்க. அதாவது வளர்பிறை சுக்லபட்சம் என்றும் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேய்பிரை கிருஷ்ணபட்சம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் வளர்பிறை முகூர்த்தமான சுக்லபட்ச முகூர்த்தத்தில் திருமணம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்த விதியாக நம்ம என்னன்னு பார்க்கலாம்னா திருமணம் செய்யக்கூடிய நாள் அதாவது சுப நாட்களான அதாவது புதன், வியாழன், வெள்ளி, திங்கக்கிழமையாக இருந்தால் அந்த மாதம் அந்த திங்கள் வளர்பிறை சந்திரனுக்குள்ள திங்கள் கிழமையாக இருக்கணும். அப்போ வளர்பிறை சந்திரன் அதாவது சுக்லபட்ச திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்களில் மட்டுமே திருமணம் நடத்தலாம் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற நாட்களில் திருமணம் செய்யாமல் இருக்கதே நல்லது. இருந்தாலும் இன்றைய நவீன கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாரத்தின் கடைசி நாட்களே அனைவருக்கும் ஓய்வும் மற்றும் திருமணத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைப்பதால்
ஞாயிற்றுக்கிழமைகளையே பல திருமணங்கள் இன்றைய கால சூழ்நிலையில் நடைபெற்று வருது. இருந்தபொழுதும் சுப நாட்களான வளர்பிறை சந்திரன் கூடிய திங்களிலும் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலும் திருமணம் நடைபெறுவது மிக சிறந்த அமைப்பாக இருக்கும். அடுத்த விதியாக பார்த்தோம்னா, அந்த வளர்பிறை திதிகளில் துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரையோதசி இந்த 6 திதிகளில் மட்டும் திருமணம் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர மற்ற திதிகளை நம்ம திருமணத்திற்கான திதிகளாக எடுத்துக்கிறாம அதெல்லாம் தவிர்த்துட்டு துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரையோதசி இந்த 6 திதிகளை மட்டும் திருமணம் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஒரு விதியாக எடுத்துக்கணும். அடுத்த விதியாக பார்த்தோம்னா, முகூர்த்த லக்கணத்திற்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். அதாவது நம்ம ஒரு நாளை சுப முகூர்த்த நாளாக தேர்ந்தெடுத்து அந்த சுப முகூர்த்த நாளில் முகூர்த்த நேரங்கள் காலையில் 6 to 7:30, இல்லாட்ட 9 to 10:30, 10:30 to 12 இந்த மாதிரி முகூர்த்த நேரங்கள் இருக்கும். அந்த முகூர்த்த நேரத்தில் உள்ள லக்கணம், அன்றைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் இல்லாத அமைப்பிலையும், அந்த 7ஆம் இடத்திற்கு சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்களின் பார்வை இல்லாத அமைப்பிலையும் நம்ம அந்த லக்கணத்தை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த விதியாக பார்த்தோம்னா, அக்னி நட்சத்திரம், மிருத்யு பஞ்சகம், கசர யோகங்கள் போன்ற காலகட்டத்தில் திருமணம் நடத்தக்கூடாது. அதாவது மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம திருமணம் செய்யாமல் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த விதியாக பார்த்தோம்னா, திருமணத்தின் போது குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் திருமண லக்கணத்திற்கும் மணமக்களின் ஜனன ராசிக்கும் 8ஆம் இடத்துல இல்லாமல் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ராசி கேட்டில் குரு இருக்கும்போது அட்டமத்து குருவாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் இருப்பதும் ஒரு நல்லதொரு அமைப்பாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம தவிர்க்கணும். அடுத்த விதியாக பார்த்தோம்னா, மிக முக்கியமான விதியாக என்னன்னு பார்த்தோம்னா, திருமண நாள் மணமக்களின் சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது. திருமண நாள் மணமக்களின் பிறப்பு ஜாதகப்படி அவங்களுக்கு அந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்குதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த மாதிரி நாளாக இருந்ததுன்னா அந்த நாளை நம்ம தவிர்க்கணும். அடுத்த விதியா, அந்த திருமண நாள் மணமக்களின் பிறந்த நட்சத்திர நாளாகவும் இருக்கக்கூடாது, அல்லது மணமக்களின் பிறந்த நாளாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நாட்களாக இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்த விதியா, திருமணம் செய்யக்கூடிய நாள் மணமக்களுக்கு படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது. இந்த விதி மிக முக்கியமான விதியாகும். அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பஞ்சபட்சி அமைப்புகளில் ஒரு ஜாதகரின் பிறந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து வாரத்தின் சில நாட்களை அவங்களுக்கு சாதகமாக உள்ள ஊன்பட்சி நாட்களாகவும், வேறு சில நாட்களை பாதகமாக உள்ள படுபட்சி நாட்களாகவும் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நம்ம மணமக்களுக்கு, அதாவது மணமகனுக்கோ மணமகளுக்கோ அந்த திருமணம் செய்யக்கூடிய நாள் படுபட்சி நாளாக இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அப்படி படுபட்சி நாளாக இல்லாத அமைப்பில் மட்டும்தான் அந்த மணமகளுக்கும் மணமகனுக்கும் அன்றைய சுப முகூர்த்த நாளாக இருந்ததுன்னா அன்றைக்கு திருமணம் செய்ய நம்ம முயற்சிக்கணும். அவர் மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ படுபட்சி நாளாக இருக்கும் அமைப்பில் அன்றைக்கு அவங்க பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த நாள் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய சாதகமான நாளாக இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விதியா, திருமணம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் இந்த சுபர்களின் லக்கணத்தில் மட்டும்தான் திருமணத்தை நம்ம நடத்தணும். மற்ற லக்கணங்கள்லாம் அசுபர்களின் லக்கணமாக இருக்கனால நம்ம திருமணத்தை ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ஆகிய சுபர்களின் லக்கணத்தில் மட்டும்தான் நம்ம திருமணத்தை நடத்தணும். இது மிக முக்கியமான விதி. இத்தகைய அனைத்து விதிகளையும் பார்த்து தான் நம்ம ஒரு திருமணத்திற்கான சுப முகூர்த்த நாளை நம்ம குறிக்கணும்.
அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு மணமகளுக்கும் மணமகனுக்கும் திருமணம் செய்கிறதுக்கு ஒரு திருமண நாளை குறிக்கிறது வந்து மிகவும் கடினமான விஷயமாக தான் இருக்கும். மணமகனுக்கு ஒத்து போகக்கூடிய நாட்களில் மணமகளுக்கு ஒத்து போகாது, அல்லது மணமகளுக்கு ஒத்து போகக்கூடிய நாட்களில் மணமகனுக்கு ஒத்து போகாது. 2 பேருக்கும் நல்ல அமைப்பாக அந்த நாள் இருந்தால் வேறு சில விஷயங்கள் வந்து தடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் வந்து எல்லா விதிகளுமே நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணத்தை நடத்த முடியும். அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான சுப முகூர்த்த நாட்களுக்காக 6 மாதமோ 1 வருடமோ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் நாம் ஒரு திருமணத்தை நடத்துவதற்கான சுப முகூர்த்த நாளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதாவது அந்த திருமணத்திற்கான சுப முகூர்த்த நாளை ஈஸியாக குறிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தோம்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி கேலண்டரை எடுத்துக்கோங்க. அந்த டெய்லி கேலண்டரில் பின்னாடி அந்த ஆண்டின் சுப முகூர்த்த நாட்களை போட்டிருப்பாங்க. அந்த சுப முகூர்த்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அத்தகைய சுப முகூர்த்த நாட்களில் 2 விதிகளை மட்டும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். அந்த 2 விதிகள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த நாளை வந்து திருமணம் செய்வதற்கான சுப முகூர்த்த நாட்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த 2 விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது விதியாக திருமணம் செய்யக்கூடிய நாள் வந்து மணமக்களுக்கு படுபட்சி நாளாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மணமகளுக்கோ அல்லது மகனுக்கோ அன்றைய நாள் வந்து படுபட்சி நாளாக இல்லாத அமைப்பில், அன்றைய நாள் சுப முகூர்த்த நாளாக இருக்கும் அமைப்பில் அந்த நாளை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விதியாக பார்த்தோம்னா, திருமண நாள் வந்து மணமக்களின் சந்திராஷ்டம நாளாக இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இல்லாத அமைப்பில் மட்டும் நம்ம அன்றைக்கு சுப முகூர்த்த நாளாக இருக்கும் அமைப்பில் ஒரு மணமகளுக்கும் மணமகனுக்கும் அன்றைய நாள் வந்து திருமணத்திற்கான நாளாக இருப்பதாக நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். நன்றி, வணக்கம்.